கடந்த ஒரு கிழமையா தபால் ஊழியர்களுடைய வேலை நிறுத்தத்தால இலங்கையினுடைய தபால் துறைக்கு 20 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்குன்னா பாருங்க. 20 கோடி. அது மட்டும் இல்லாம இந்த வேலை நிறுத்த காலங்கள்ல மாத்திரம் கிட்டத்தட்ட 50 லட்சம் கடிதங்கள் பொதிகள் தேங்கி இருக்கிறது. இது எல்லாத்தையும் கொடுத்து முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இன்னும் ஒரு 2-3 கிழமை போகும். எனவே நிறைய பேருடைய கடிதம் வரல, போட்ட பார்சல் போகல என்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 50 லட்சம் பொதிகள் தேங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் இந்த தம் பிரிண்டை வந்து அரசாங்கம் கட்டாயமாக வைங்க, கைவிரல் அடையாளத்தை கட்டாயமாக வைங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து நாம 9 மணிக்கு வர வேண்டியவங்க 10 மணிக்கும் வருவோம், 4 மணிக்கு போக வேண்டியவங்க 2 மணிக்கும் வீட்டை போவோம். ஆனா இதெல்லாம் பிரச்சனையை தாண்டி இந்த ஊழியர்கள் ஓவர் டைம், அதாவது மேலதிகமான கொடுப்போம், நாங்கள் மேலதிகமாக வேலை செய்கிறோம், 8 மணி நேரத்துக்கும் மேலதிகமாக வேலை செய்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் இவங்க வந்து மேலதிக கட்டணம் ஓடி பேமெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 14 மாதத்தில் 65 கோடி. என்ன பாருங்க, கிட்டத்தட்ட 28,000 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த 28,000 பேரும் 65 கோடி ரூபாவை ஓவர் டைம் அவங்களோட அதாவது சம்பளத்தை தவிர மேலதிகமாக பெற்றிருக்காங்க. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் வந்து வார நேரம் என்ன, போகிற நேரம் என்ன அப்படின்றத நாங்கள் கட்டாயம் வைக்கணும் அப்படின்றதுக்காக கோரிக்கை விடுத்தது. ஆனால் இல்லை, நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வேலை நிறுத்தத்தை விட்டுட்டு வேலைக்கு வாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் தார மேலதிக ஓவர் டைம் பேமெண்ட்டே நீங்கள் தாங்க, பரவாயில்ல, நாங்கள் வளமையாக வேலை செய்கிற மாதிரி வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க.